வணக்கம். பணத்த பற்றிய உங்களுடைய பார்வையே மாத்தப் போற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மனி, அதாவது பணத்தின் உளவியல் புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்கள பத்தி நம்ம விரிவா அலசலாம் வாங்க. முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க கூட பண விஷயத்துல சொதப்புறாங்க, சில சமயம் நொடிச்சு போறாங்க? யோசிச்சிருக்கீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதை கையாள்றதுக்கும் நீங்க ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கணும், பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒருவேளை அது ஒரு பெரிய பொய்யா இருந்தா, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, பணத்துல ஜெயிக்கிறதுங்கிறது அறிவியல பத்தினது இல்ல, அது உங்க நடவடிக்கைய பத்தினது. நீங்க எவ்வளோ பெரிய மேதையா வேணா இருக்கலாம், ஆனா பேராசையோ பயமோ உங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டா மொத்த ஆட்டமும் காலி. உங்க புத்திசாலித்தனத்தை விட உங்க பழக்க வழக்கம் தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பாப்போம். ஏன்னா பண விஷயத்துல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அங்கதான் ஆரம்பிக்குது. பண விஷயத்துல யாரும் பைத்தியக்காரங்க இல்ல. உங்களுக்கு ஒரு முடிவு சரியா தோணுதுன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். ஒருத்தருக்கு தப்பா தெரியற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு 100க்கு 100 சரியா தெரியலாம். ஏன்னா அவங்க பார்த்த உலகம் வேற. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். அலெக்ஸ், பென்னு, 2 பேர்ல யாரு சரி யாரு தப்புன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் பொருளாதார நெருக்கடியில வளர்ந்திருக்காரு, அதனால பணத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் நல்ல வசதியான காலத்துல வளர்ந்திருக்காரு, அதனால ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கலான்னு பாக்குறாரு. 2 பேரும் அவங்கவங்க இடத்துல சரிதான். அதே மாதிரி தான் வெற்றிங்கிறது வெறும் கடின உழைப்பு மட்டும் இல்ல, தோல்விங்கிறது வெறும் சோம்பேறித்தனம் மட்டும் இல்ல. இதுல அதிர்ஷ்டம், இடர் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அதை நம்மால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பில் கேட்ஸே எடுத்துப்போமே, அவர் ஒரு ஜீனியஸ், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவர் கதையில அதிர்ஷ்டமும் இருக்கு, துரதிர்ஷ்டமும் இருக்கு. உலகத்திலே கம்ப்யூட்டர் இருந்த ஒரு சில பள்ளிக்கூடத்துல அவர் படிச்சது அதிர்ஷ்டம். ஆனா அவரோட மிக நெருங்கிய நண்பனை ஒரு விபத்துல இழந்தது ஒரு பெரிய சோகம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு, ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலையும் கொஞ்சம் இடர் இருக்கு. சரி, மனசுக்குள்ள நடக்கிற விஷயத்த பார்த்துட்டோம். இப்ப வெளி உலகத்துல பணத்தை பத்தி நாம தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். செல்வம் சேர்க்கறதுக்கான விதிகள் நாம நினைக்கிறத விட ரொம்பவே வித்தியாசமானவை. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? ஒரு பெரிய கார், ஒரு பெரிய வீடு, ஒரு காஸ்ட்லியான வாட்ச், இதையெல்லாம் பார்த்த உடனே அப்பா இவர் பெரிய பணக்காரர் போலன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனா உண்மையிலேயே அதுதான் செல்வமா? இந்த புத்தகம் நம்மளை இந்த கேள்வியை ஆழமாக கேட்க வைக்குது. இங்கதான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. உண்மையான செல்வம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது நீங்க வாங்கின கார் இல்ல, வாங்காம பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கீங்களே அந்த பணம் தான். அதுதான் உங்களுக்கு நாளைக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். இது ஒரு விசித்திரமான முரண்பாடு. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு மொத்தவங்களுக்கு காட்டணும்னு நீங்க செலவு செஞ்சீங்கன்னா சீக்கிரமே உங்ககிட்ட இருக்கிற பணம் குறைஞ்சிடும். பணக்கார மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றது தான் நீங்க பணக்கார ஆகாம தடுக்கிற விஷயம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பணக்காரர் ஆகிறது ஒரு திறமைனா, பணக்காரராவே இருக்கிறது அதுக்கு மேல ஒரு திறமை. பணக்காரராக நீங்க தைரியமா ரிஸ்க் எடுக்கணும். ஆனா பணக்காரராவே இருக்க சம்பாதிச்சதை காப்பாத்திக்கணும்னு ஒரு பயமும் பணிவும் இருக்கணும். ஒன்னு தாக்குதலாடுற மாதிரி, இன்னொன்னு தற்காப்பாடுற மாதிரி. பண விஷயத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட்டு வட்டி தான். இங்க மேஜிக்கே உங்க புத்திசாலித்தனம் இல்ல, நேரம் தான். உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும், அப்புறம் அந்த பணமும் உங்களுக்காக வேலை செய்யும். அதனால தான் பாருங்க, 25 வயசுல ஆரம்பிக்கிற ஜேன் வெறும் 10 வருஷம் தாமதமா ஆரம்பிக்கிறவங்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த செல்வம் சேர்க்கிற பயணம் ஒன்னும் பூ விரிச்ச பாதை இல்ல. இதுக்கு நாம மனரீதியா ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எதுவுமே இங்க இலவசம் இல்ல. பங்குச்சந்தையில லாபம் பார்க்கணுமா, அதுக்கான விலை டாலர்லயோ ரூபாயிலயோ இல்ல. அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விலை பயம், பதட்டம், நிச்சயமற்ற தன்மை. அதனால மார்க்கெட் சரியும் போது அதை ஒரு அபராதமா பார்க்காதீங்க, நீண்ட கால வளர்ச்சிக்கான ஒரு நுழைவு கட்டணமா பாருங்க. உதாரணத்துக்கு 2008ல மார்க்கெட் கிட்டத்தட்ட 50% சரிஞ்சது. யோசிச்சு பாருங்க, உங்க முதலீட்டுல பாதி ஒரே ராத்திரியில காணாம போனா எப்படி இருக்கும்? அப்பாப்பா, அதுதான் அந்த நுழைவு கட்டணம். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் போச்சேன்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனமா தெரியும். ஆனா நீண்ட காலத்துல பார்த்தா நம்பிக்கை தான் ஜெயிக்கும். அந்த வீழ்ச்சியில பயப்படாம இன்னும் கொஞ்சம் முதலீடு செஞ்சவங்க அவங்க பணம் பல மடங்கு வளர்ந்தத கண்ணால பார்த்தாங்க. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட இறுதி இலக்கு என்ன, அது நீங்க நினைக்கிறதில்ல. நாம ஏன் இதெல்லாம் பண்றோம்? எதுக்கு இந்த ஓட்டம்? பெரிய காருக்கா, பங்களாவுக்கா? இல்லவே இல்ல. பணம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு சுதந்திரம். காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சத பண்ண போறேன்னு சொல்ற அந்த ஒரு உரிமை தான் செல்வத்தோட உச்சம். இது நம்மள திரும்பவும் அந்த கார் கதைக்கு கொண்டு போகுது. நீங்களே யோசிங்க, ரோட்ல ஒரு நல்ல கார் போகுது. நீங்க வாவ் என்ன கார்னு காரை பாப்பீங்களா, இல்ல வாவ் அந்த டிரைவர் எவ்வளவு சூப்பரானவர்னு அவரை பாப்பீங்களா?
நாம காரை தான் பார்க்கறோம், உள்ள இருக்கிற ஆளை இல்ல. ஆக கடைசி கேள்வி இதுதான். உங்க பணம் உங்களுக்கு உண்மையிலே என்ன வாங்கி கொடுக்குது? மத்தவங்க முன்னாடி ஒரு அந்தஸ்தையா, இல்ல உங்களுக்கான சுதந்திரத்தையா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.